வணக்கம். தமிழுக்கும் என் தமிழ் உறவுக்கும் நான் உங்கள் விஜயரத்னம். இன்றைக்கி நம்ம தினத்தடல் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும், எத்தனை செல்வம் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக தானே. இன்றைக்கி குழந்தை வரம் தரும் குழந்தை முருகர் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன முருகர்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கோயில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஆமாங்க, நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உள்ளே இருக்கிற நம்ம முருகரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ராஜகோபுரம் வழியாக உள்ளே போனீங்கன்னா, உள்ளே போனவுடனே பார்த்திங்கன்னா இடத்து பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயில் இருக்கும். ஆமாங்க, இந்த கம்பத்து இளையனார் கோயில் தான் பார்த்திங்கன்னா திரு அருணகிரிநாதருக்கு அந்த முருகர் தான் அந்த இடத்துல காட்சி கொடுத்து தான் சொல்லப்படுது. அருணகிரிநாதர் சிறு வயசில் சில தவறுகள் செஞ்சதால் அவருக்கு தொழுநோய் வந்துடுச்சான். தொழுநோய் அவர் வந்தவுடனே யாருமே பக்கத்தில் வர மாட்டாங்க இல்லைங்களா. யாருமே பக்கத்தில் வரலைங்களாம். யாரும் பக்கத்தில் வரல, யாரும் சாப்பாடு கொடுக்கல, அவரும் சாப்பிட முடியாது. ஏன்னா கை ஃபுல்லாக அந்த பொங்கல் மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவராலையும் சாப்பிட முடியாதுன்னு இதுக்கப்புறம் ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் கோபுரத்து மேலே ஏறி கீழே குதிச்சாராங்க. கீழே குதிக்கும்போது ஒரு கையை அப்படியே தாங்கி பிடிச்சதான். யாருன்னு பார்த்தா நம்ம கருணை கடல் கந்த பெருமான் முருகர் தாங்க. முருகரை தாங்கி பிடிச்சி, அருணகிரி ஏன் இப்படி ஒரு தவறை நீ செய்ய முற்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முருகா என்னை யாருமே தொடக்கூட மாட்டுறாங்க, என் பக்கத்தில் கூட யாரும் வர மாட்டுறாங்க, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொழுநோடி அப்படின்னோடனே, எங்கே இருக்குது தொழுநோடி அப்படின்னு சொல்லி முருகர் கேட்டாராம். ஏன்னா மருத்துவன் கைப்பட்டவுடனே எப்படிங்க அந்த நோய் இருக்கும். முருகர் இந்த பொண்ணான கைப்பட்டதும் பார்த்திங்கன்னா அந்த புண்கள் எல்லாம் காணாமல் போச்சாங்க. பார்த்துட்டு இது பண்ணோடனே, இன்னும் எவ்வளவோ நீ இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது இருக்கு அருணகிரி, நீ என்னை பற்றி புகழ்ந்து பாடு அப்படின்னு சொன்னாராம். நானா முருகா, நான் எப்படி பாடுவது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் கேட்கும் பொழுது வேல் எடுத்து நாவில் ஓம் என்ற அந்த மந்திரத்தை எழுதினாராம். எழுதிட்டு தான் பார்த்திங்கன்னா இப்பொழுது பாடு அருணகிரி அப்படின்னாராம். இல்லை முருகா, என்னால் பாட முடியாது, எனக்கு பாடலாம் என்னன்னே தெரியாது, என்னை பாடுன்னு சொன்னால் நான் எப்படி முருகா பாடுறது அப்படின்னு சொன்னீங்கன்னு, உன்னால் பாட முடியும், முத்து முத்தாக பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ தாங்க முத அருணகிரி பாடுறாருங்க. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்து குரு வித்து குருபர என போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் பாடி முடிக்கிறாரு. பாடி முடிச்சது இங்கேருந்து இதை போல் பல ஆயிரம் பாடலை பாடினதாக நம்ம வரலாறு சொல்லுதுங்க. அதனால் உண்மையான பக்தி இருந்தால் நீங்கள் கூப்பிடாமலே காப்பாற்றுற நம்ம ஒரு தெய்வம்னா நம்ம முருகர் தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அவரை கூப்பிடலனாலும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றின நம்ம முருகர் பார்த்திங்கன்னா அப்போது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்னொரு வரலாறு இருக்குங்க. அது என்னென்னா, அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரபோட தேவன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அருணகிரிநாதரும் பிரபோட தேவன் அந்த மன்னரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நண்பர்கள். அப்போது சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு காளி உபாசகர் ஒருத்தர் இருந்தார். இவருக்கு என்னென்னா, அருணகிரிநாதரும் மன்னரும் இவ்வளோ நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்களே, அவரை எப்படியாவது அருணகிரிநாதருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மன்னரை சந்தித்து, மன்னா நான் காளியை நேராக நான் வர வச்சு காட்டுறேன், அருணகிரிநாதரை முருகரை வர வச்சு காட்ட முடியுமா, இந்த சவாலை அருணகிரி ஏற்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அருணகிரி சிறிதும் தாமதிக்காமல் நான் கூப்பிடாமே வந்த என் முருகன் நான் கூப்பிட்டா வரமாட்டானா, இந்த சவாலை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் போட்டி நடக்க போகுது. இன்றைக்கி நைட் என்ன பண்ணுறாரு, சம்பந்தாண்டான் என்ன பண்ணுறாரு, காளியை அழைக்கிறாரு. அழைச்ச காளியும் வராங்க. அங்கே காளிக்கிட்ட சொல்கிறாரு, அம்மா தாயே, நாளைக்கு காலையில் மன்னர் முன்னாடி நான் அழைக்கும்போது நீ வரணும் தாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதுக்கு வந்துட்டு காளி வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஏன் தாயே நம்போது சுயநலத்துக்காக வந்துட்டு நீ அழைக்கும்போது நான் வந்துட்டு வரமாட்டேன், நீ இவ்வளோ நாள் நீ எவ்வளோ இது பண்ணி என்னை அழைச்சாலும் நான் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தாயே நீ வர வேணாம், ஆனால் முருகனையும் வராமல் பார்த்துக்க தாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முருகனை ஏன் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அருணகிரி வந்துட்டு முருகரை வந்துட்டு நான் வர வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு சவால் போட்டிருக்கான். அதில் முருகரை வந்துட்டானா அவன் ஜெயிச்சிருவான், அதனால் வந்து முருகரையும் வராமல் பார்த்துக்க தாயே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காளி சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் அதே போல் மன்றம் கூடுது. மன்னர் முன்னாடி வந்துட்டு சம்பந்தாண்டான் வந்துட்டு காளியை அழைக்கிறாங்க. காளி வரல. ஏன்னா அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க இல்லையா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடவே அவங்க வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அருணகிரியை வந்துட்டு அழைக்க சொல்கிறாரு. அருணகிரி நீ வந்துட்டு முருகரை அழைக்கிறேன்னு சொன்னீங்க, நீ வர வழி அப்படின்னு சொன்ன உடனே அருணகிரிநாதர் வந்துட்டு பாடுறாரு, முருகரை வந்துட்டு புகழ்ந்து பாடுறாரு. முருகன் வரவே இல்லை. ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருக்காரு, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆனால் அவர் வரவே இல்லை. முருகர் ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாரு. மனம் உடஞ்சி என்ன பண்ணுறாரு, அந்த தூணில் போய் இடிச்சுக்கிறாரு. இடித்து ரத்தம் வடியே வந்துட்டு முருகா ஏன் வரலன்னு சொல்லி, நீ வராமல் போன அந்த இடத்துல எனக்கு அவமானமாக போயிடுமே முருகா, நீ கொடுத்த வாழ்க்கை தானே இது, நீ இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது முருகர் வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, பாவம் பார்வதி வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. முருகரை வந்து என்ன பண்ணாரு, தான் இடுப்பில் வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு கட்டி அணைச்சி வந்துட்டு விடாமல் வந்துட்டு முருகரை இறங்க விடாமல் வந்துட்டு பார்வதி வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தான் ஞான திசையில் வந்துட்டு பார்க்குறாரு, அருணகிரியை வந்துட்டு பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது முருகர் பாசத்துக்காகவும் பக்திக்காகவும் இடையிலே வந்துட்டு அங்கே தவிக்கிறத வந்துட்டு தான் ஞான கண்ணால் வந்துட்டு பார்த்த அருணகிரி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை புகழ்ந்து பாடுறாரு. சக்தியை வந்து அப்போ தான் வந்துட்டு புகழ்ந்து பாடுறாரு. என்னென்னு, அதில் சேட நாராட அகில மேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடியலேறி வாராட அருகுபூத வேதாள மவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதரானாராட மறுவுவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும் முருகா அப்படின்னு சொல்லி பாடும்போது அந்த அம்பாள் வந்துட்டு அருணகிரி பாடின ஒன்று அந்த பாட்டில் வந்து அப்படியே மெய் மறந்து முருகனை வந்துட்டு அப்படியே லேசாக கையை வந்துட்டு விடுறாங்க. முருகன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா கணம், அதாவது கன நொடி கூட வந்து இதுக்கப்புறம் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அருணகிரி வந்துட்டு அந்த தூணில் அப்படி இடித்தார், அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டு வந்து காட்சி கொடுத்தாராங்க. அங்கிருந்த மன்னரும் மக்களும் வந்து அனைவரும் பார்த்து வியந்தார்களாம். முருகா முருகா காலில் விழுந்து அப்போ அருணகிரிநாதருக்கு வந்துட்டு அப்போ தான் சொன்னாராம், உண்மையான பக்தி எங்கே இருக்கோ அங்கே வந்து நான் எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால தாங்க சொல்கிறது, அந்த தூண் தான் வந்துட்டு இப்போ கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லி முருகர் வந்துட்டு அங்கே இருக்கார். அதனால் இங்கே என்ன ஒரு இதுனா வந்துட்டு குழந்தை வந்துட்டு யாருக்கு இல்லையோ அங்கே வந்து முருகர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முருகா எனக்கு குழந்தை வரம் தான்னு சொல்லி கேட்காதீங்க, முருகா அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு குழந்தை வரம் நீ கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக வந்துட்டு அந்த இடத்துல முருகரை பாசத்தோட பக்தியோடு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு வருஷத்தில் வந்துட்டு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தொட்டில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபம் வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததும் வந்து தான் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தொட்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து தான் வேண்டுதலை செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முருகர் நம்ம ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகருங்க. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு முறை வந்து நம்ம கம்பத்து இளையனாரை வந்துட்டு பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நிச்சயமாக வந்துட்டு குழந்தை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். கம்பத்து இளையனார் ஐயா அந்த சொன்னார்ல, அந்த கம்பத்துலேருந்து வெளிப்பட்டு காட்சியளித்தார் இல்லைங்க, அது வந்துட்டு எப்படி காட்சியளித்தாருன்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்துட்டு அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஏறுமையில் ஏறி விலை ஆடும் முகம் ஒன்று, ஈசனுடன் நாணமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்களின் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும்,
ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அது என்னன்னா முருகர் வந்து அருணாச்சலம்னா என்னன்னா திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலையில் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சொல்லி என் இதயத்தின் இறுதி துடிப்பு வரை என்னோட பயணிக்க போகும் என் யூடியூப் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி.